வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ETW அகாடமி. வரப்போற டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிஸ்கஷன்ல கேள்விகளுக்கான பதில்கள் மட்டும் இல்லாம நிறைய கூடுதல் தகவல்களை பார்க்க போறோம். இந்த கூடுதல் தகவல்கள் எதுக்காக அப்படின்னா, புக்குக்கு வெளில இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க இல்லையா, அந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களால எளிமையா விடையளிக்க முடியணும். ஸோ அதுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்காக தான் நிறைய கூடுதல் தகவல்களோட சேர்த்து இந்த ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஷன் வீடியோ நான் வெளியிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கள் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ந்து வரும். எக்ஸாமுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்போ வருது இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 80லேருந்து 100 கேள்வித்தாள்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கொஸ்டின் பேப்பர் 2024 நடைபெற்ற அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அந்த தேர்வோடது SSLC ஸ்டாண்டர்டில் நடத்தப்படுச்சு. கிட்டத்தட்ட குரூப் 4 ஸ்டாண்டர்டு. இதில் 2 பகுதிகள். பகுதி A அப்படிங்கிறது தமிழ் தகுதி தேர்வு. இதில் ஒரு 100 கேள்விகள் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், ஒரு 100 கேள்விகள் இந்த வினாத்தாளில் இருக்குது. தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ங்கிறதுனால முதல்ல நாம ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியை பார்த்து முடிச்சிடலாம். ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் முதல் கேள்வி, அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது? அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு, USA என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாடு. இப்போ இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதோட மூலம் எது, அதோட ஆரிஜின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாட்டிலேருந்து நிறைய சிறப்பம்சங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்திய அரசியலமைப்போட ரொம்ப மூல ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்திய அரசு சட்டம் 1935. நண்பர்களே, நமது 12ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் புத்தகம் இருக்கு இல்லையா, அதில் பாடம் 1 பாடப்பகுதி 1.2ல் இந்திய அரசு சட்டம் எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு ஆரிஜினாக இருந்துச்சு, ப்ளஸ் அடிப்படை உரிமைகளை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம், அப்புறம் ஒற்றை குடியுரிமையை நம்ம பிரிட்டன்லேருந்து எடுத்துக்கிட்டோம், வழிகாட்டு நெறிமுறையை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில் ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அட்டவணை ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக அது தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார்? அவங்க 2 பேர். ஒருத்தவங்க எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். இது சம்மந்தமாக நமக்கு ஸ்கூல் புக்கில் தகவல்கள் இல்லை, ஆனால் அது கேள்வியாக வந்திருக்கு பாருங்க. சரிங்களா, இந்த மாதிரி புக்குக்கு வெளிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் அப்படிங்கிறது 1912ஆம் ஆண்டு கட்ட துவங்கப்பட்டு 1927ஆம் ஆண்டு நிறைவு செய்யப்பட்டது. இப்போ வேற எப்படி கேள்வி கேட்கலாம், இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் எப்பொழுது கட்ட துவங்கப்பட்டதுன்னு கேட்கலாம், எப்பொழுது கட்டி நிறைவு செய்யப்பட்டதுன்னு கேட்கலாம். இப்போ நம்ம புது நாடாளுமன்ற கட்டத்துக்கு போயிட்டோம், பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார்கள் இல்லையா. பட் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அந்த நாடாளுமன்றம் 1912 கட்ட துவங்கப்பட்டு 1927 கட்டி முடித்து வைக்கப்பட்டது. அப்போ இந்த திறப்பு விழாவை யார் பண்ணா அப்படின்னா, அப்போதைய வைஸ்ராயாக இருந்த லார்டு இர்வின் பிரபு இருக்கார் இல்லையா, லார்டு இர்வின் அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். ஓகே, காந்தி இர்வின் ஒப்பந்தம்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, வட்டமேசை மாநாடு, முதல் வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்துக்கல. காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு பிறகு 2வது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பில் காந்தி அவர்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இர்வின் தான் இது. ஓகேவா, காந்தி இர்வின் இந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. காந்தி நடிச்சிருந்தா பகத்சிங்கை காப்பாற்ற சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. பட் அதில் காந்தி முயற்சி பண்ணியும் பகத்சிங்கை காப்பாற்ற முடியலங்கிறது தான் உண்மை. எனிவேஸ், இந்த இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடம் வேற எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சன்சாத் பவன் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் நண்பர்களே. இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். அது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 1688. தேதியோட சொல்லணும்னா செப்டம்பர் 29ஆம் தேதி. 1668 செப்டம்பர் 29. நல்லா கேட்டுங்க நண்பர்களே. பிரிட்டன் இருக்கு இல்லையா, அதுதான் உலகின் மிக பழமையான ஒரு மாநகராட்சின்னு சொல்லலாம். முதல் எது? உலகின் மிக பழமையான மாநகராட்சி பிரிட்டன். ஸோ இங்கிலாந்தின் பிரிட்டனுக்கு அடுத்தது, இங்கிலாந்துக்கு வெளியில துவங்கப்பட்ட முதல் மாநகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை தான். அப்போ உலகிலேயே 2வது மிக பழமையான மாநகராட்சி சென்னை மாநகராட்சி. முதல் மாநகராட்சி எது? பிரிட்டன். நான் சொல்றது புரியுதா? இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை, உலகின் 2வது மிக பழமையான மாநகராட்சி சென்னை. எப்படி வேணா கேள்வி மாற்றி கேட்பாங்க. இங்கிலாந்துக்கு வெளியில் துவங்கப்பட்ட முதல் மாநகராட்சி எதுன்னு கேட்பாங்க, அது சென்னை தான். புரிஞ்சுதா? அப்போ இங்கிலாந்து ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஜேம்ஸ் அவர்கள். யாரு? 2ஆம் ஜேம்ஸ். அந்த 2ஆம் ஜேம்ஸ் 1687 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராயல் சார்ட்டர், ராயல் பட்டயம் சொல்லிட்டு ஒரு பட்டயத்தை வெளியிடுறாரு. அந்த பட்டயத்தின்படி தான் சென்னையில்
முதல் மாநகராட்சி தோற்றுவிக்கப்பட்டது. என்ன ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு? செகண்ட் ஓல்டஸ்ட் கார்பரேஷன் ஆஃப் த வேர்ல்டு இது சென்னை. இரண்டாவது மிக பழமையான கார்பரேஷன் சென்னை. மாநகராட்சின்னு கேட்கலாம், கார்பரேஷன் கேட்கலாம். கார்பரேஷனுக்கு நகராட்சின்னு ஒரு பேர் இருக்கு. புரியுதுங்களா? எப்படி கேட்டாலும் அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆர்டிகல் 356. ஆர்டிகல் 356 எதை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்பாங்க. 356 எதை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம். முதல் கேள்வி நான் சொன்னேன், இந்திய அரசு சட்டம் 1935 பிரிவு 93 அடிப்படையாக கொண்டது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 பிரிவு 93 அடிப்படையாக கொண்டது தான் சட்டப்பிரிவு 356. 356 என்ன சொல்லுது? அரசியலமைப்பு எந்திரத்தின் தோல்வியை காரணமாக காட்டி இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலும் குடியரசுத் தலைவர் தனது ஆட்சியை விதிக்கலாம். 2 வழியில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் அமல்படுத்தப்படலாம். நம்பர் 1, ஆளுநர் இங்கேருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஆளுநர் இங்கே ஒன்றும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மாநிலத்தில் அரசியலமைப்பு சரியாக பின்பற்றப்படலை அப்படின்னு ஆளுநர் அறிக்கை கொடுத்தா மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைத்து விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். 2வது ஆப்ஷன் என்ன? எந்த ஒரு மாநிலமும் தனக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட விஷயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கிய அத்தனை வழிகாட்டுதலுக்கும் தவறாக நடந்துச்சு, இணங்க தவறினால் அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி விதிக்கலாம். புரியுதுங்களா? இந்த 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துறோம்ல, அதுக்கு பேர் மாநில அவசர நிலை. அப்படி இல்லைன்னா அரசியலமைப்பு அவசர நிலை அப்படின்னு பேர். ஓகே, இப்போ 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திட்டாரு. அமல்படுத்தணும்னா யாருடைய ஒப்புதலாவது தேவையா அப்படின்னா நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை. இப்போ குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனம் பண்ணிட்டாரு. பிரகடனம் பண்ணிட்டா 2 மாசத்துக்குள்ள நாடாளுமன்றத்தின் 2 அவைகள்லையும் அதுக்கு ஒப்புதல் வாங்கணும். எத்தனை மாசத்துக்குள்ள? 2 மாசத்துக்குள்ள, 2 மாதங்களுக்குள்ள ஒப்புதல் வாங்கணும். புரியுதுங்களா? குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை மாதங்களுக்கு நியமிக்கப்படலாம்? குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை மாதங்களுக்கு விதிக்கப்படலாம்னு பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு தான். ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் பாராளுமன்ற ஒப்புதல் பெறணும். ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி போடுவாங்க. அடுத்த 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப்படி நீட்டிக்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்தோட ஒப்புதல் தேவை. ஸோ இயற்கையாக 356 இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது 6 மாசம்னு தள்ளி 3 வருஷங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்தலாம். 3 வருஷத்துக்கு ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்தினா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் 44வது சட்ட திருத்தம். அது எப்போ நடந்துச்சு? 1978 நடந்தது. இந்த 44வது சட்ட திருத்தத்தின்படி 1 வருஷத்துக்கு மேல ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்தக்கூடாது. அப்படி நடத்தணும்னா அதுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அது என்னன்னா, இந்தியாவிலேயே தேசிய நெருக்கடி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அந்நிய ஆக்கிரமிப்பு, போர் காரணமா தேசிய அவசர நிலை இருக்கும்ல, அது மாதிரி தேசிய அவசர நிலை இருந்தா ஒரு மாநிலத்தில் 1 ஆண்டுக்கு மேல என்ன செய்யலாம்? அவசர நிலையை நீடிக்கலாம். அப்படி நான் 1 வருஷம் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்தி முடிச்சிட்டேன். இன்னொரு வழி என்ன தெரியுமா? 1 வருஷம் நடத்தி முடிச்சிட்டேன், ஆனால் தேர்தலை நடத்தவே முடியல. ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்தவே முடியாத காலகட்டத்தில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தொடரலாம். புரிஞ்ச நண்பர்களே நான் என்ன சொல்றேன்னு? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருகின்ற 356வது சட்டப்பிரிவை நீக்கணும்னு ஒரு கமிட்டி சொன்னிச்சு, இல்லை அதை அளவாக பயன்படுத்தணும்னு ஒரு கமிட்டி சொன்னிச்சு. முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி பஞ்சாப்ல தான் அமல்படுத்தப்பட்டது. இந்திரா காந்தி தேசிய அவசர நிலை கொண்டு வந்தாங்களே, எமர்ஜென்சியில் பல மாநிலங்களில் பல டைம் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டுச்சு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அடுத்தடுத்த கேள்விகளை பார்க்கலாம். இன்னொரு தடவை இந்த சட்டப்பிரிவு 356 வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இதோட தகவல்கள் தேவை, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கேட்கணும்னா ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் கேளுங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? எந்த நாட்டில் இருகட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? இருகட்சி ஆட்சி முறை இங்கிலாந்துலேயும் இருக்கு, யூஎஸ்ஏவிலையும் இருக்கு. ஆப்ஷனில் யூஎஸ்ஏல பாருங்க. ஆப்ஷன் ஏ யூகே, ஆப்ஷன் பி சீனா, பிரான்ஸு, சோவியத் யூனியன். யூஎஸ்ஏ இருந்துச்சுன்னா யூகேங்கிறது யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து, யூஎஸ்ஏங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இது 2துலையுமே இருகட்சி ஆட்சி முறை அமலில் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோட முறையை பொருத்தவும். 10ஆம் வகுப்பு இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கு, குடிமையியல்ல. அந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகா ஒரு 2 பக்கத்துக்கு டேபிள் மாதிரி போட்டு செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது அரசியல் உரிமை,
அதுபோல சங்கம் அமைக்கும் உரிமைங்கிறது சுதந்திர உரிமை. சங்கம் அமைக்கிறது சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமைங்கிறது பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளருங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுணும் உங்களுக்கு. ரைட், அடுத்த கேள்வி போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள். முதல் 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா இலக்கு வச்சாங்க? இலக்கு வந்து 2.1% வச்சாங்க. எவ்வளோ தெரியுமா இலக்கு வந்துச்சு? 3.6%. 3.6% வளர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாடல்? ஹரால்ட் டோமர் மாதிரி. திட்டத்தின் காலம் என்ன? நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம. 1951லேருந்து 56 வரைக்கும் முதல் 5 ஆண்டு திட்டம். 2.1 வச்சாங்க, அது 3.6 வளர்ச்சி விகிதம். நம்ம வளர்ச்சியை தாண்டி அடைஞ்சிட்டோம், அது சக்சஸ். இது 1 சக்சஸ். 2வது 5 ஆண்டு திட்டம் மகளனோபிஸ் மாதிரி. அதோட காலம் என்ன? 1956லேருந்து 61 வரைக்கும். இதில் 4.5% வளர்ச்சி விகிதம்னு வச்சாங்க. ஆனால் 4.3% தான் வளர்ச்சி கிடைச்சிது. அப்போ குறைஞ்சிருச்சா? இப்போ இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டம் 2. 3ஆம் 5 ஆண்டு திட்டம் பாருங்க. 3ஆம் 5 ஆண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் சீனா ஆக்கிரமிப்பு நடந்தது. அதுக்கப்புறம் இந்திய பாகிஸ்தான் போர் நடந்தது. கடுமையான வறட்சி நடந்தது. 5.6% வளர்ச்சி இலக்கு வச்சிருந்தாங்க. ஆனால் சீனா ஆக்கிரமிப்பு, இந்தியா பாகிஸ்தான் போர், இதன் காரணமாக 2.8% தான் வளர்ச்சி அடைஞ்சது. அப்போ இதுவும் தோல்வி, 3 தோல்வி. 4வது 5 ஆண்டு திட்டம். 4வது 5 ஆண்டு திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 5.7% வளர்ச்சி செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எவ்வளோ தான் நமக்கு வளர்ச்சி கிடைச்சிது? 4வது 5 ஆண்டு திட்டத்தில் 3.3% மட்டும்தான் ஏற்பட்டுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க. அது வந்து பங்களாதேஷுடைய விடுதலை. பங்களாதேஷ்லேருந்து அகதிகள் நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க. பருவமழையே பெய்யல. ஸோ இதெல்லாம் இந்த 4ஆம் 5 ஆண்டு திட்டத்தை தோல்வியடைய செய்தன. 5 ஆண்டு திட்ட காலங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். முதல்ல எத்தனை 5 ஆண்டு திட்டம் நடந்தது, அதுக்கப்புறம் எத்தனை ஓராண்டு திட்டம், அதுக்கப்புறம் எப்போ சுழல் திட்டம் வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸ்கூல் புக்லேயே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. 11th எக்கனாமிக்ஸு இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் இதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தானா? 2, 3, 4 இது எல்லாமே வளர்ச்சியை அடையலை. கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் 2, 3, 4 இங்கே தான் இருக்குது. இது மட்டும்தானா வளர்ச்சி அடையலைன்னு கேட்டால் இல்லை. 9வது 5 ஆண்டு திட்டம். 9வது 5 ஆண்டு திட்டம் வந்து 6.5% வச்சாங்க. ஆனால் எவ்வளோ தெரியுமா கிடைச்சிது? 5.4 தான் கிடைச்சிது 9வது 5 ஆண்டு திட்டம். அதே போல் 10வது 5 ஆண்டு திட்டம் 8% வச்சாங்க. ஆனால் எவ்வளோ கிடைச்சிதுன்னா 7.6% தான் கிடைச்சிது. அதுக்கான காரணங்கள்லாம் புக்லேயும் இருக்குது, புக்கு வெளியே இருக்குது. நிறைய தேடி படிங்க நண்பர்களே. சார் நான் இனிமேல் புதுசாக கண்டிப்பாக படிக்கணும். படிக்கலாம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் கண்டிப்பாக படிங்க. படிக்கிறது தவிர உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லை. அதே போல் 11வது 5 ஆண்டு திட்டம். 11வது 5 ஆண்டு திட்டம் 9% டார்கெட் வச்சாங்க. ஆனால் 8% தான் டார்கெட் அடைஞ்சிது. சரியா? அப்புறம் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வந்து வறுமை ஒழிப்பு வந்துச்சு? 5வது 5 ஆண்டு திட்டமா 6வது 5 ஆண்டு திட்டமா? புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. 5வது என்பது ஹரிபிக ஹட்டேட்டோ அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, எனிவேஸ் அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு என்ன? இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு 6 ஏப்ரல் 1948 என்பது சரி. சரிங்களா? 1948 முதல் தொழிற்கொள்கை என்ன தெரியுமா சொன்னிச்சு? அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? இந்திய பொருளாதாரத்தை கலப்பு பொருளாதாரம் என்று சொன்னது இதுதான். கலப்பு பொருளாதாரம்னா என்ன? பொதுத்துறை தனியார் துறை ரெண்டும் சேர்ந்தது தான் கலப்பு பொருளாதாரம். அப்புறம் 1948 கொண்டு வரப்பட்ட அந்த பொருளாதார தொழிற்கொள்கை இருக்கு இல்லையா, அந்த தொழிற்கொள்கை எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. தொழில்கள் 4 வகையாக பிரிக்கப்பட்டன. ஸ்கூல் புக்கில் அழகாக இருக்குது. இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள்ங்கிற புத்தகத்தில் பாடத்தில் இருக்குது. சார் இது SSLC ஸ்டாண்டர்டு தான். கொஸ்டின் பேப்பர் என்ன? SSLC ஸ்டாண்டர்டு. பட் கேள்வியில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க? 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. புரியுதா? தொழில்கள் 4 வகையாக பிரித்தாங்க. எந்தெந்த தொழில்கள்? மத்திய அரசின் ஏகபோகம், அதாவது மத்திய அரசின் முற்றுரிமைன்னு சொல்லுவோம். ஆயுதம், வெடிமருந்து, அணு ஆற்றல் உற்பத்தி, ரயில்வே நிர்வாகம், இதெல்லாம் மத்திய அரசு. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிலக்கரி, இரும்பு, எஃகு, விமான தயாரிப்பு, கப்பல் கட்டுதல், தந்தி, தொலைபேசி. சரிங்களா? அப்புறம் அரசாங்கத்தால் கட்டுப்படும் தொழில்கள் 3வது வகை. 4வது தான் தனியார் நிறுவனம். ஓகே, சரி, இது முதல்ல. 2வது தொழிற்கொள்கை தீர்மானம் 1956. 2வது தொழிற்கொள்கை தீர்மானம். இதன்படி
3 அட்டவணை, அட்டவணை ஏ, அட்டவணை பி, அட்டவணை சி. அட்டவணை ஏவில் பொதுத்துறை 17 நிறுவனங்கள், 17 தொழில்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலப்புத்துறை, கலப்புத்துறையில் 12 தொழில்கள். அட்டவணை சியில் தனியார் துறை, தனியார் துறை தொழில்கள் மட்டும்தான். ஸோ இந்த 56வது வருஷத்தில் ஒரு தொழிற்கொள்கை தீர்மானம் வந்துச்சு இல்லையா, அது வந்து 3 வருஷத்துக்கு அறிக்கை மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சின்ன சின்ன அறிக்கை மூலமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 1973 ஒரு அறிக்கை வந்துச்சு, 1977 ஒரு அறிக்கை வந்துச்சு, 1980 ஒரு அறிக்கை வந்துச்சு. அப்படியே இந்த தொழிற்கொள்கை தீர்மானம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் 1991 வந்தது தான் எல்பிஜி. லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்கல். பிரைவேட்டைசேஷன்னா தனியார்மயமாக்கல். குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல். புரியுதா உங்களுக்கு? சரி, நிறைய பேசலாம், ஆனால் நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது. இந்தியாவில் உள்ள வரிகள், இந்தியாவில் நேர்முக வரிகள் இருக்குது. எடுத்துக்காட்டு, சொத்து வரி கட்டுறீங்கல்ல, அது நேர்முக வரி தான். இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா, அது நேர்முக வரி தான். ரெண்டாவது மறைமுக வரிகள், ஜிஎஸ்டி கட்டுறோம்ல, ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்புறம் வந்து வெளிநாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணும்பொழுது சுங்க வரி கட்டுறோம், சுங்க வரி. இது எல்லாமே மறைமுக வரிகள். படித்த பெரிய பெரிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டேக்ஸ் பே பண்ணுறேன், எனக்கு சிறப்பு செய்யணும், எனக்கு சலுகை செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலாக நேர்முக வரிகளில் இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, இன்கம் டேக்ஸ், அதாவது நான் ஆஃபீஸ்க்கு போய் நிறைய சம்பளம் வாங்கி நான் வந்து சம்பளத்திற்காக வருமான வரி கட்டுறேன் இல்லையா, இன்கம் டேக்ஸ் மொத்த வரியில் 2% தான். புரியுதுங்களா? ஜிஎஸ்டி சின்ன ஏழையிலிருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் வரைக்கும் ஒரே அளவில் வரி கட்டிட்டு இருக்கான். ஒரு ஏழை தீப்பெட்டி வாங்கினாலும் அந்த தீப்பெட்டிக்கு ஒரே அளவு தான் ஜிஎஸ்டி வரி. ஒரு மிகப்பெரிய பணக்கார தீப்பெட்டி வாங்கினாலும் அவனுக்கும் அதே அளவுக்கு தான் வரி. புரிஞ்சுதா? ஜிஎஸ்டி மூலமாக தான் இந்தியாவுக்கு நிறைய வரி வருமானம் வருது. அப்போ நம்ம எல்லாருமே டேக்ஸ் பேயர்ஸ் தான், நம்ம எல்லாருமே வரி செலுத்துபவர்கள் தான். புரிஞ்சுதா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அது வந்து ஒரு முக்கியமான மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சார் நீங்கள் நிறைய பேச வேணாம் சார், கேள்விகளுக்கு பதில் மட்டும் எங்களுக்கு சொல்லிவிட்டு ப்ளஸ் சின்ன பாயிண்ட் சொன்னால் போதும் சார், அதை கூட நம்ம பார்த்துக்கலாம். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பொருளாதாரத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? பாராளுமன்றத்தில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 2017 தான். எப்போ அமல்படுத்தப்பட்டது, எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2017 நடைமுறைக்கு வந்தது. 1 ஜூலையில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இம்ப்ளிமெண்ட். எப்போ பாஸ் பண்ணது உங்களுக்கு புரியுதா? என்னென்னு கேள்வியோட அர்த்தம் என்னன்னு புரியுதா? பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது வந்து மார்ச் 29, 2017. ஆனால் எப்போ அது வந்து இம்ப்ளிமெண்ட், எப்போ அமல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ செயல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2017. மே மாதம் 31ஆம் தேதி 2017 நள்ளிரவுக்கு அப்புறம் அது அமலுக்கு வந்துச்சு. மொத்தம் எத்தனை ஸ்லாப் இருக்கு, எத்தனை படிநிலைகள்? 0% ஜிஎஸ்டி, 5% ஜிஎஸ்டி, 12% ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி, 28% ஜிஎஸ்டி. இந்த மாதிரி 5 ஸ்லாப் தான் இருக்கு. 3% ஜிஎஸ்டின்னு ஒன்று கிடையாது. அதே போல் இங்கே நடுவில் 8% ஜிஎஸ்டின்னு ஒன்று கிடையாது. 5 ஸ்லாப் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஜிஎஸ்டி கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தை சேர்ந்த நிதி அமைச்சர்கள் இருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு யார் தலைவர்? ஒன்றிய ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்பொழுது நிர்மலா சீதாராமன் தான் ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு அப்படின்னு ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியான ஜமீன்தாரி முறை, ஜமீன்தாரி முறை தான் நில சுவான்தாரர் முறை என்று அழைக்கப்படுது. கரெக்டாக பொருந்திருக்கா? கரெக்டாக பொருந்திருக்கு. மகள்வாரி முறைனா என்னங்க? சரி, முதல்ல நிலவருவாய் முறைனா என்ன? நிலவரி முறைகள்னா என்னென்ன? நிலத்துக்கு பயிர் செஞ்சு அந்த நிலத்திலிருந்து வரி கட்டணும்ல, விளைச்சலுக்கு வரி கட்டணும்ல, அந்த வரியை யார் அரசாங்கத்துக்கு செலுத்துவாங்கிற முறை தான் நிலவருவாய் முறை. புரியுதுங்களா? அப்போ ஜமீன்தாரி முறைங்கிறது என்ன? நிலத்தை வந்து ஜமீன்தார்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஜமீன்தார் வந்து அதை என்ன பண்ணுவார்னா குத்தகை மூலமாக விவசாயிகள்கிட்ட கொடுத்துருவாரு. விவசாயிகள்கிட்ட இருந்து வரி அவர் வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு கட்டிடுவார். புரியுதுங்களா? 11 பங்கு வரி வாங்கினார்னா அதில் 10 பங்கு அரசாங்கத்துக்கு கொடுத்துருவாரு. 1 பங்கை அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கான கூலியாக எடுத்துப்பார். அதுதான் ஜமீன்தாரி முறை. சரிங்களா? இந்த ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது நிலையான நில வருவாய் திட்டம். இந்த ஜமீன்தாரி முறைக்கு என்ன பேர்? நிலையான நில வருவாய் திட்டம் அப்படின்னு பேர். முதல்ல இது எங்கே அமல்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா, வாரணாசி இந்த மாநிலங்களில் தான், அப்போ வந்து மாகாணங்கள் சொல்லுவோம், இந்த மாகாணங்களில் தான் ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து ஜமீன்தார்கள் வரியை வசூலிப்பார்கள்.
அந்த வரி வாங்குறாங்கல்ல, அதை 11 பகுதியாக பிரிப்பாங்க. 10 பகுதியை அரசாங்கத்துக்கு கொடுத்துருவாங்க, ஒரு பகுதியை அவங்க சம்பளமாக வச்சுப்பாங்க. சரி, இனவாரி முறைனா என்ன? இனவாரி முறை தான் மகள்வாரி முறை. கிராம குழுக்கள் வரியை வசூல் பண்ணும். கிராம குழுக்கள் விவசாயம் பண்ணி கிராம குழுக்களே அரசாங்கத்துக்கு வரியை கொடுத்துரும். அதுதான் மகள்வாரி முறை. ரயத்வாரி முறைனா சொந்த சாகுபடி முறை. இந்த 3 நில வருவாய் முறைகளிலேயே குறைந்தபட்ச அடக்குமுறை கொண்ட வரி வருவாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரயத்வாரி முறை. இதுனா இண்டிவிஜுவல்ட்டே கொடுத்துருவாங்க, ஆட்கள்கிட்டே கொடுத்துருவாங்க. கொடுத்து அவங்க சாகுபடி பண்ணி வரி அரசாங்கத்துக்கு நேரடியாக கட்டுவாங்க. அதுக்கு பேர் சொந்த சாகுபடி முறை. அப்போது 2 சரியாக பொருந்தலை, 3 சரியாக பொருந்தலை. 4 பாருங்க. நிலை உடைமை முறைனா என்ன? நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. 4 சரியா இருக்கு. 1 மற்றும் 4 ஆகியவை சரி நண்பர்களே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் என்ன? திருப்பூரின் வேறு பெயர் பின்னலாடைகளின் நகரம். அப்படியே இந்த பின்னலாடைகள்னு கொடுக்காம கினைட்டிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கினைட்டிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கினைட்டிங் நகரம் அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதனால தான் ஒரு ஆன்சருக்கு முன்னாடியே அதோட இங்கிலீஷ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, சரி, ரைட்டு. இப்போது இந்தியாவுடைய நூல் கிண்ணம் எது? இந்தியாவுடைய நூல் கிண்ணம் தமிழ்நாடு. இந்தியாவுடைய யான் பவுல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் கியூபான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்தியாவுடைய நூல் கிண்ணம் தமிழ்நாடு. ஏன் அப்படின்னா 40% இந்தியாவில் உற்பத்தி ஆகிற 100% நூல்களில் 40% நூல் தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கிறோம். எஃகு நகரம் எது? எஃகு நகரம் எது? ஜாம்ஷெட்பூர். எது? ஜாம்ஷெட்பூர். ஜாம்ஷெட்பூர். டாட்டாவால் அங்கே தான் முதல்ல நவீன எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்டுச்சுல, அதனால. ஆசியாவின் டெட்ராய்ட் எது? ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. ஏன் ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னைன்னு சொல்கிறோம்? டெட்ராய்ட்டுங்கிறது எந்த நகரம்? டெட்ராய்ட்டுங்கிறது ஆட்டோமொபைல் உற்பத்தி சிறந்து விளங்கும் நகரம். ஆசியாவிலேயே சென்னையில் தான் ஆட்டோமொபைல் உற்பத்தி யூனிட்ஸ், அலகுகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டோமொபைல் உற்பத்தி ஆலைகள் ரொம்ப அதிகம். அதனால ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யார்? 1945 சிம்லா மாநாடு, அதாவது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 25 மகாத்மா காந்தி உட்பட ஜின்னா உட்பட 21 அரசியல் தலைவர்களை பிரிட்டிஷ் இந்தியாவின் கோடைகால தலைநகர் எதுனா சிம்லா. பிரிட்டிஷ் இந்தியாவின் கோடைகால தலைநகர் எது? சிம்லா. அங்கே கூப்பிட்டாங்க. அங்கே கூப்பிட்டோன்னே முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் கடுமையான கருத்து வேறுபாடில், கருத்து மோதலில் ஈடுபட்டாங்க. அதை தீர்க்க முடியாமல் மாநாடு தோல்வி அடைந்தது. இந்த வேவல் திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேவல் திட்டம், ரைட். அப்போ இந்த சிம்லா மாநாட்டில் முதல் கருத்து வேறுபாடு என்ன தெரியுமா? முஸ்லீம்களோட பிரதிநிதியா முஸ்லீம் லீகை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கலாம், இதர முஸ்லீம்கள் இருக்கக்கூடாதுன்னு ஜின்னா ஆரம்பிச்சாரு. அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது. கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கப்படாமலேயே என்ன நடந்தது? அங்கே தீர்க்கப்படாமலேயே இந்த மாநாடு தோல்வி அடைந்தது. அதாவது இந்த வேவல் திட்டம் இருக்கு இல்லையா, இதுதான் பிரிவினையை தவிர்ப்பதற்கான கடைசி வாய்ப்பாக கருதப்பட்டது. கேட்பாங்க, பிரிவினையை தடுப்பதற்கான கடைசி வாய்ப்பாக இருந்தது எது? சிம்லா மாநாடு, வேவல் திட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பொறுத்துக. மங்களூர் உடன்படிக்கை என்ன? மங்களூர் உடன்படிக்கை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? மங்களூர் உடன்படிக்கை 1784 ஏற்படுத்தப்பட்டுச்சு. நல்லா கேட்டுங்க நண்பர்களே. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1766 69 வரைக்கும் நடந்தது. சரியா? இந்த முதல் ஆங்கிலேய மைசூர் போர் யாருக்கு நடுவில் நடந்ததுன்னா, மைசூரை ஆட்சி செய்த ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் நடந்தது. ஹைதர் அலி ஆங்கிலேயரை தோற்கடித்து விரட்டும் பொழுது மெட்ராஸ் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மதராஸ் ஒப்பந்தம். மதராஸ் ஒப்பந்தம் எப்போ நடந்தது? 1969 நடந்தது. சரியா? 1980 84 வரைக்கும் நடந்தது இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர். ஓகே, வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்கார்ல, வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவரு ஹைதர் அலியுடைய எல்லையில் இருந்த பிரெஞ்சு துறைமுகமான மாஹேவை தாக்கினோடனே ஹைதர் அலிக்கும் வாரன் ஹேஸ்டிங் தலைமையிலான ஆங்கிலேயருக்கும் போர் நடந்தது 1980 84 வரைக்கும்.
இந்த போர்ல ஹைதர் அலி இறந்து விட்டார். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது தான் மங்களூர் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? மங்களூர் உடன்படிக்கை. ஸோ மங்களூர் உடன்படிக்கை எப்போ நடந்தது? 1984 நடைபெற்றது. ஓகேவா? ஹைதர் அலி தனியாக போராடல. ஹைதர் அலி வந்து ஹைதராபாத் நிஜாம்களுடனும் மராத்தியர்களோடும் சேர்ந்து போரிட்டார். ஆனால் அவர் 1781 நம்ம போர்ட்டானோவா இருக்குல்ல, போர்ட்டானோவில் ஐரேகூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளபதி, ஐரேகூட்டால் தோற்கடிக்கப்பட்டார். இந்த மாதிரி நிறைய தகவல் சொல்லிட்டு போகலாம். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். 3வது ஆங்கிலேய மைசூர் போர், ஹைதர் அலியுடைய மகன் ஹைதர் அலி அவர்களுடைய மகன் திப்பு சுல்தான் அவர்களுடைய தோல்வியோடு முடிஞ்சது. யாருக்கு நடுவில் போர் நடந்ததுன்னா 3ஆம் மைசூர் போர் 1790 92 வரைக்கும் நடந்தது. திப்பு சுல்தான் அவர்கள் தோற்றுவிட்டார். தோத்தோன்ன ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை நடந்தது. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின்படி பாதி நிலத்தை விட்டு கொடுத்தார். புரியுதுங்களா? ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை எப்போ நடந்தது? 1794 கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 1794. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் ஏற்படுத்தப்பட்டது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. என்ன கேள்வி கேட்பாங்க? திப்பு சுல்தான் தனது நிலத்தில் பாதியை விட்டுக் கொடுக்க காரணமாக அமைந்த உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. கேள்வியின்படி பாரிஸ் உடன்படிக்கை 1783, அலகாபாத் உடன்படிக்கை 1765. அலகாபாத் உடன்படிக்கை கதை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? அலகாபாத் உடன்படிக்கை பக்சர் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர். பக்சர் அப்படிங்கிறது பீகார்ல ஒரு பகுதி. பக்சர் போர் அது வந்து பிரிட்டன் கிழக்கிந்திய படைகளுக்கும் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம் வந்து அயோத்தி நவாப், வங்காள் நவாப் இவங்களெல்லாம் கூட்டு சேர்ந்து போரிட்டாங்க. பட் ஆங்கிலேய படை தான் வென்றுச்சு. புரியுதுங்களா? அந்த பக்சர் சண்டைக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட அந்த உடன்படிக்கை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. என்னைக்கு நடந்ததுன்னா 12 ஆகஸ்ட் மாதம் 1765 அன்று நடைபெற்றது. இந்த பக்சர் போரின் விளைவு தான் என்னன்னா, இந்த அலகாபாத் உடன்படிக்கை நடந்ததுல, இந்த உடன்படிக்கையின்படி வங்காளம், பீகார், ஒரிசா உள்ளிட்ட கிழக்கிந்தியாவோட மக்கள்கிட்ட கிழக்கிந்திய கம்பெனி நேரடியாகவே வசூல் உரிமையை பெற்ற ஒப்பந்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஒப்பந்தம். பிளாசி சண்டையும் பக்சர் போரும் தான் இந்தியாவில் கம்பெனி ஆட்சியை அமைய முதல் படிகளாக கருதப்பட்டன அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாசி போர், பக்சர் போர். சிராஜ் உத் தௌலாலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? சரி, படிக்கலன்னா பிளாசி போர்னா என்னன்னு போய் படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்விக்கு போகலாம். பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தெரிவு செய்க. டெல்லி எதை பொறுத்தணும்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம். இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டினுங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்களே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான சரியான விடை டெல்லி மாநாடு 1932, லாகூர் மாநாடு 1893, அலகாபாத் மாநாடு 1888, சென்னை 1887. காங்கிரஸ் மாநாடுகள் எந்த ஆண்டு, எந்த இடம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? மூக் நாயக் அப்படின்னு என்ன? குரலற்றவர்களின் தலைவன், இல்லைன்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவன், ஊமைகளின் தலைவன், எப்படி வேணா சொல்லுவாங்க. மூக் நாயக் இதழை அம்பேத்கர் மராத்தி மொழியில் வெளியிட்டார். 1920ஆம் ஆண்டு முதலில் வெளியிட்டார். சரிங்களா? அந்த இதழ் 1956 வரைக்கும் வெளில வந்துச்சு. அடுத்தது, சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? சந்திரிகையின் கதை பாரதியார் அவர்களோடு தொடர்புடையது. பாரதியாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய உரைநடையை பற்றி மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஞானரதம் என்பது அவருடைய முதல் உரைநடை காவியம். ஞானரதம். சரிங்களா? பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா, ஞானரதம் போல் ஒரு நூல் எழுதுவதற்கு நானிலத்தில் ஆள் இல்லை என்று சொன்னவர் யார்? பாரதிதாசன். ஞானரதம் தான் முதல் உரைநடை காவியம். தமிழின் முதல் உரைநடை காவியத்தை எழுதியவர் பாரதியார். அது ஞானரதம். ஞானரதம் போல் ஒரு நூல் எழுதுவதற்கு நானிலத்தில் ஆள் இல்லை என்றவர் பாரதிதாசனார். அது மட்டும் இல்ல, தராசு அவருடைய உரைநடை, சந்திரிகையின் கதை அவருடைய உரைநடை, மாதர் அவருடைய உரைநடை, யார்? பாரதியாருடைய உரைநடை. அப்புறம் கலைகள் அவருடைய உரைநடை, பதஞ்சலி யோக சூத்திரம்
இது அவருடைய உரைநடை. அது மட்டும் இல்ல, ஹிந்து தர்மம். ஹிந்து தர்மம் ஹிந்து தர்மம்ங்கிறது காந்தியுடைய உபதேசங்கள். யாருடைய உபதேசம்? காந்தி உபதேசங்கள். புரியுது நண்பர்களே? இதெல்லாம் பாரதியாருடைய உரைநடைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தாகூரின் மனைவி யார்? தாகூருடைய அப்பா அம்மா எல்லாம் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிருணாளினி தேவி. இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் கேப்டன் மோகன் சிங். கேப்டன் மோகன் சிங். இப்போ இந்தியா வந்து பிரிட்டனுக்காக போர் செஞ்சுது. ஓகே, ஜப்பானுக்கு எதிராக போர் செஞ்சுது. ஜப்பான் என்ன பண்ணாங்கன்னா மலேயாவை ஆக்கிரமித்தாங்க இரண்டாம் உலக போர் சமயத்தில். மலேயா, அப்போ மலேயாவில் இருந்த இந்தியர்களை அவங்க போர் கைதிகளாக வச்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் 1941ஆம் ஆண்டு ஜப்பானுடைய மேஜர் புஜிஹாரா அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் பிரீத்தம் சிங் அப்படின்னு ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை சேர்ந்த போர் கைதிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த போர் கைதிகளை வச்சுக்கிட்டு ஒரு இராணுவத்தை துவங்கணும்னு யாரை கேட்டுக்கிறாங்கன்னா மோகன் சிங்கை கேட்டுக்கிறாங்க. மோகன் சிங் என்ன பண்ணுறாருன்னா 1942இல் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குகிறார். அப்புறம் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுது. அவரால் ஜப்பான் இராணுவத்துக்கிட்டே சண்டைக்கு போகிறாரு மோகன் சிங். ஜப்பான் இராணுவம் மோகன் சிங்கை கைது பண்ணிடுது. அதற்கு பிறகு 1943இல் இந்திய தேசிய இராணுவத்துக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமை ஏற்கிறார். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். லட்சுமி செகல் அவங்கள பற்றிலாம் படித்து வச்சுக்கோங்க. லட்சுமி செகல் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணி படிங்க. தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை எந்த தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க, இதெல்லாம் முக்கியமான கேள்வி. பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை சுதேசி தினமாக கொண்டாடினார்கள். சுதேசி தினமாக கொண்டாடினார்கள். எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/3/1908. 9/3/1908 தான் சுதேசி நாளாக கொண்டாடினார்கள். தூத்துக்குடியில் சுமார் 20,000 பேர் கூடி அந்த பொதுக்கூட்டத்தில் சுப்பிரமணிய சிவாவோடு வஉசியும் பேசினார். ரொம்ப உணர்ச்சி மிக்கு பேசினதுனால மக்கள் எல்லாம் ரொம்ப ஆவேசமாக இருந்தாங்க. தடையை மீறி நீங்கள் வந்து பேசிட்டீங்க அப்படிங்கிற குற்றத்துக்காக அப்போ வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஞ்ச் என்பவர். அவரை போய் பாருங்க நீங்கன்னு வஉசியை பணிச்சாங்க. வஉசியை போய் அவரை கண்டிப்பாக பாருங்கன்னு சொன்னாங்க. அதன்படி வஉசி என்ன பண்ணுறாரு, 12/3/1908 இந்த நாள் அன்றுக்கு என்ன பண்ணுறாருன்னா திருநெல்வேலி கலெக்டர் பண்ணிக்கிறோம் நெல்லை மாவட்ட 2 தான் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஞ்சை போய் நேரில் சந்திக்கிறாரு. அப்போது விஞ்ச் என்ன சொல்கிறாருன்னா, அனுமதியின்றி நான் கூட்டத்தில் பேசிட்டேன், வந்தே மாதரம் கோஷம் போட்டுட்டேன், ஆங்கிலேயருக்கு எதிராக நான் கப்பல் ஓட்டுறேன், இதெல்லாம் வந்து நான் வந்து செஞ்ச தப்பு தான், இனிமேல் இந்த குற்றங்களை செய்ய மாட்டேன்னு நீ ஒத்துக்கிட்டு வெளில போ அப்படின்னு சொன்னாங்க. வஉசி அதை ஏற்பாரா? வஉசி அதை மறுத்தோடனே வஉசி, சுப்பிரமணிய ஐயர், பத்மநாப ஐயர் இவங்க எல்லாரையும் சிறையில் அடைக்க நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஞ்ச் உத்தரவிட்டோன்னே வஉசி கைது செய்யப்பட்ட செய்தி திருநெல்வேலி முழுக்க ஒரு காட்டுத்தீ போல பரவியது. மக்கள் கொதித்தெழுந்தனர். 12ஆம் தேதி அடுத்த நாள் 13ஆம் தேதி 13/3/1908 அன்று திருநெல்வேலியில் மாபெரும் கலவரம் வெடித்தது. சரிங்களா? அங்கே இருந்த இந்து கல்வி மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வகுப்புகளை புறக்கணிச்சாங்க. நெல்லை நகராட்சி அலுவலகம், தபால் அலுவலகம், போலீஸ் நிலையம் இதுக்கெல்லாம் தீ வைக்கப்பட்டது. ரொம்ப கலவரம் கைமீறி போணுச்சு. அப்போது உதவி கலெக்டராக இருந்த ஆஷ் என்ன பண்ணார்னா ஒரு சின்ன பையனை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டாதா சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்து துப்பாக்கியால் சுட்டதில் இன்னொரு 3 பேர் செத்து போயிட்டாங்க. திருநெல்வேலிக்கு பக்கத்துக்கு தச்சநல்லூர் வரைக்கும் இந்த கலவரம் பரவுனது. எங்கெல்லாம் ஆங்கிலேயர்களை பார்த்தாங்களோ மக்கள் வந்து கல் எடுத்து வீசி தாக்குனாங்க. இது வந்து ஒரு கலவரம் அப்படின்னு ஆங்கிலேய அரசு சொல்லுது. திருநெல்வேலி கழகம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. மார்ச் 13ஆம் தேதி நடந்தது திருநெல்வேலி கழகம். இந்த திருநெல்வேலி கழகத்தின் அடிப்படையில் வஉசி, சுப்பிரமணிய சிவா இவங்க மேலெல்லாம் இந்திய தண்டனை சட்டம் 123, 153 பிரிவுகளில் வழக்கு தொடக்கப்பட்டது. வழக்கு தொடர்ந்து நீதிபதி பின்ஹே என்ன சொன்னார், அந்த வழக்கின் முடிவில் தான் இவருக்கு வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. நீதிபதி பின்ஹே தான் அப்போ வந்து வஉசியோட பேச்சை கேட்டால், பிரசங்கத்தை கேட்டால் செத்த பிணமும் உயிர் தெழுன்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் அப்போ தான். ஓகே, அப்புறம் வந்து வஉசி சிறையிலிருந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெளில வந்தார். வெளில வந்த பிறகு வஉசியை அவனும் கண்டுக்கல. வஉசி மிகப்பெரிய செல்வந்தர், ஏழையாகவே இறந்து போனார். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? கல்லாதவர்களை வள்ளுவர்
விலங்குடன் ஒப்பிடுகிறார். விலங்கொடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். சரிங்களா? மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் உண்டு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. என்ன குறள் அது? விலங்கொடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். என்பும் உரியர் பிறக்கு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. அப்ப அன்புடையார் என்பதுதான் இந்த குறளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? யார? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்றாரு. உலகியலோடு வாழாதவர் தான் என்ன சொல்றாரு வள்ளுவர்? பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர் அறிவில்லாதவர்னு சொல்றாரு. புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் கூறுகிறார்? திருடாதார். பொருளில்லாரை எல்லோரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுவரைக்கும் வந்த திருக்குறளை படித்தாலே, இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கேட்ட திருக்குறளை படித்தாலே எந்த திருக்குறள் கேள்வி கேட்டாலும் பதில் எழுதிடலாம். பொருளில்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவார்? எள்ளுவர் என்று கருதுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அந்த புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டுவிடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் கூறுகிறார்? அது துறவின் இலக்கணம். 127வது கேள்வி ஒரு மேக்ஸ் கொஸ்டின். மேக்ஸ் கொஸ்டினுக்கு ஒரு வீடியோவாக 30 செகண்ட் 40 செகண்ட் 50 செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். டேஷ் என்றும் டேஷ் என்னும், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, டேஷ் என்னும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். தொல்காப்பியம் தான் நடுகள். நடுகள்னா என்ன? ஹீரோ ஸ்டோன். அந்த காலத்தில் சொத்துக்கள் என்னன்னா ஆணிரைகள் தான். ஆணிரைகள்னா கால்நடைகள். ஆணிரை கவர்தலின் பொழுதோ அல்லது ஆணிரை காத்தல் பொழுதோ. ஆணிரை கவர்தல்னா என்ன? உள்ள போய் திருடிட்டு வர்றது. ஆணிரை காத்தல்னா என்ன? திருடப்படுகின்ற அந்த ஆடு மாடுகளை காப்பாற்றுறது. இதன் அல்ல ஊருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அப்போ அந்த போரில் இறந்து விட்டாலோ அவர்களுக்கு ஹீரோ ஸ்டோன் நடப்படுதும். அதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கும் நூல் தொல்காப்பியம். அடுத்தது பாருங்க. சரியான கூற்றை தெரிவு செய்யவும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. 1852 நிறுவப்பட்டது. சரியா தப்பா? மிகச்சரி நண்பர்களே. இன்னும் சொல்லப்போனா பிப்ரவரி மாதம் 26 நிறுவப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் உருவாகிறதுக்கு யார் காரணம்? கஜிலு லட்சுமி நரசு செட்டி, அவர் தான் காரணம். ஓகேவா? இது சென்னை மாகாண நில உடைமை வணிகர் சங்கத்தால் நிறுவப்பட்டது. சென்னை மாகாண வணிக நில உடைமை வர்க்கத்தினரால் நிறுவப்பட்ட இயக்கம் இது சென்னை வாசிகள் சங்கம். கூற்று 1 சரியா இருக்குது நண்பர்களே. அடுத்து கூற்று 2 பாருங்க. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. இது மிகச் சரிதான். புக்கில் சில டிஃப்ரெண்டான வருஷங்கள் இருக்கலாம். 1891 என்பது சரி. ரைட், இதுவும் சரிதான். குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. இல்லை, அவங்க இந்தியாவிலையும் நடத்தணும்னு சொன்னாங்க. ரிட்டனுக்கு போய் எங்களால் எழுத முடியாது. ஐசிஎஸ் தேர்வு அது என்னது? ஐசிஎஸ் தேர்வு. சரிங்களா? அது இந்தியாவிலையும் நடத்தணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்தியாவில் மட்டும் நடத்தணும்னு சொல்லலை. எனவே 3 தப்பு. விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி கிடையாது. அவர் ஒரு மிதவாத தேசியவாதி. அது என்ன மிதவாத தேசியவாதி? லெட்டர் கொடுத்தோம், இறைஞ்சி நின்றோம், பிரிட்டிஷாருடைய பரிதாபத்தை கோரியும் இருந்தவங்க தான் மிதவாத தேசியவாதிகள். அப்போ 4 தப்பா இருக்கு. 1 மற்றும் 2 ஆகியவை சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சென்னை மகாஜன சபையை பற்றி அடுத்த கேள்வி ஒன்று வருது, அப்போ பார்க்கலாம். ரைட். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா நாயுடு. கரெக்டாக தப்பா? மிகச்சரி. ஓகேவா? தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. 2மே சரிதான். கூற்று காரணம் 2ம் சரி. சென்னை மகாஜன சபை எப்பொழுது நிறுவப்பட்டது? 1884. காங்கிரஸ் துவங்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்டது. யாரெல்லாம் அதை தொடங்கினாங்க? பி அனந்தாச்சார்லு, ரங்கையா நாயுடு. முதல் தலைவர் ரங்கையா, முதல் செயலாளர் அனந்தாச்சார்லு. சரிங்களா? இந்த சபை சென்னை அண்ணா சாலையில் இருந்துச்சு. அப்புறம் அடுத்த வருஷமே காங்கிரஸ் துவங்கிட்டாங்க. அதனால இது காங்கிரஸ் கூட சேர்ந்துருச்சு இந்த கட்சி. இந்த இயக்கம் காங்கிரஸ் கூட சேர்ந்துருச்சு. அடுத்த கேள்வி பாருங்க. 1806 நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதல்ல? பின்விளைவுகள் பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ரைட். திப்புவின் மகன்கள் அவங்க எங்கே இருந்தாங்க? வேலூர் சிறையில் தான் இருந்தாங்க. வேலூர் சிறையில் இருந்தாங்க. அந்த வேலூர் கழகத்தின் பொழுது திப்புவின் மகன்களை அவங்க தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள பணிச்சாங்க.
ரைட். எனிவேஸ், திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது என்பது மிகச்சரி. அப்புறம் கர்னல் ஜில்லஸ்பி, அவர் யாரு? அவர் தான் கொடூரமா வந்து பதில் தாக்குதல் நடத்தி வேலூர் கழகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் கர்னல் ஜில்லஸ்பி. அவருக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது என்பது மிகச்சரி. அப்போ வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பென்டிங்கு, போதும் நீ கிழிச்சது, நீ இங்கிலாந்துக்கு திரும்பி வான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கரெக்டு தான். புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. சிலுவை சின்னத்துடன் கூடிய அக்னியு தலைப்பாகை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சிலுவை சின்னத்துடன் கூடிய அக்னியு தலைப்பாகை ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சுல. அந்த புதிய இராணுவ விதிமுறைகள்லாம் ரத்து செய்யப்பட்டது. பழைய விதிமுறைகளே தொடரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது என்பது தவறு. எனவே நண்பர்களே, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். மேலே என்ன ஆன்சர்? எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனமாக ஆன்சர் பண்ணும். சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர். எப்போ நிறுவினாரு? 1898 நிறுவினாரு. சரியா? அது மட்டுமா? 1876 அத்வைதானந்த சபா, அத்வைதானந்த சபை நிறுவினார். அப்புறம் ஜான் ரத்னம் அவர்களோடு சேர்ந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினார். ஜான் ரத்னம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்போ வேணா கேள்வி கேட்பாங்க. ஜான் ரத்னத்துடன் சேர்ந்து திராவிட பாண்டியன் 1891 திராவிட மகாஜன சபையை நிறுவினார். திராவிட மகாஜன சபை யாருடன் சேர்ந்து? ரெட்டைமலை சீனிவாசனுடன் சேர்ந்து. சரிங்களா? அப்புறம் இந்த சாக்கிய பௌத்த சங்கம் இதை எங்கே நிறுவினார்? இது வந்து மெட்ராஸ், சென்னையில் நிறுவினார். எங்க? மெட்ராஸில் நிறுவினார். தென்னிந்தியா முழுவதும் பல கிளைகள் இருந்துச்சு அதுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 1907 ஒரு பைசா தமிழன் அதை தொடங்கினார். இதெல்லாம் அயோத்திதாசர் பற்றினது. அப்புறம் ஸ்ரீ நாராயணகுரு பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். 1902 ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் SNDP. அவருடைய சீடர்கள் யாரு கேட்பாங்க. அவருடைய சீடர்கள் யாரு? அவருடைய சீடர்கள் பத்மநாபன் பல்பு மற்றும் குமரநாசான். இவங்க தான் வந்து 20ஆம் நூற்றாண்டில் SNDP ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகத்தை கொண்டு வந்தாங்க. நாராயணகுருன்னு சொன்னால் உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட ஈழவ மக்கள் ஞாபகம் வரணும். ஈழவ மக்களுக்காக அவர் போராடினார். ஐயங்காளி வந்து புலையர் மக்களுக்காக போராடினார். புலையர். சரிங்களா? ஐயங்காள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும். ஐயங்காளியை புலைய மன்னர் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. புலைய மன்னர் என்று அழைத்தவர் காந்தி. ஐயங்காளியை புலைய மன்னர் என்று அழைத்தவர் காந்தி. இவர் நிறுவிய அமைப்பு எது? சாது ஜன பரிபாலன சங்கம். சாதுனா என்ன? ஏதுமறியா அப்பாவிகள், கையில் அதிகாரமற்ற அப்பாவிகள். சாது ஜன பரிபாலன சங்கம். சரிங்களா? 1980 ஐயன்காளி சிலையை வெள்ளையம்பாளையத்தில் திறந்து வைத்தவர் இந்திரா காந்தி. இந்தியாவின் தலை சிறந்த மகன் ஐயங்காளி என்று இந்திரா காந்தி ஐயன்காளியை அழைத்தார். இந்தியாவின் தலை சிறந்த மகன் என்று ஐயங்காளியை அழைத்தவர் இந்திரா காந்தி. புலைய மன்னர் என்று அழைத்தவர் காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பொறுத்துக. பிரார்த்தனை சமாஜம் 1867 ஆத்மராம் பாண்டுரங். சரிங்களா? மகாராஷ்டிராவில் நிறுவனாங்க பிரார்த்தனை சமாஜம். இந்த ஆத்மராம் பாண்டுரங் நிறுவனது பிரார்த்தனை சமாஜ். அது வெளியிட்ட பத்திரிகை எது? சுபோத் பத்திரிகாவை வெளியிட்டது யாரு? பிரார்த்தனா சமாஜ். சரிங்களா? இன்னொரு கேள்வி கேட்டாங்க ஒரு எக்ஸாம்ல. தென்னிந்தியாவில் பிரார்த்தனா சமாஜ் மகாராஷ்டிரா. தென்னிந்தியாவில் பிரார்த்தனா சமாஜை ஊக்குவித்த சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரேசலிங்கம் பந்தலு. இவர் தான் தென்னிந்தியாவில். சரிங்களா? தெலுங்கு சீர்திருத்தவாதி வீரேசலிங்கம் பந்தலு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? விதவை மறுமண சங்கம் 1861. விதவை மறுமண சங்கத்தை 1861 துவங்கியவர்
எம்ஜி மகாதேவ் கோவிந்த் ரானடே. மகாதேவ் கோவிந்த் ரானடே. சார் 1861 விதவை மறுமண சங்கம். விதவை மறுமண சட்டம் எப்போ சார் கொண்டு வரப்பட்டது? 1856. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்ததுக்கு காரணமாக அமைந்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். புரிஞ்சுதா? பிரம்ம சமாஜ நூல்களை தமக்கு அடிப்படையாக கொண்டவர் யாரு? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இதை விட்டுருங்க, இது ரெண்டும் ஒன்னா வந்தனால சொல்றேன். விதவை மறுமண சங்கம் எம்ஜி ரானடே, விதவை மறுமண சட்டம் யாரு? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ரைட். அடுத்து பூனே சர்வஜனிக் சபா. பூனே சர்வஜனிக் சபா 1870. யாரு? ஒருத்தர் எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே. இன்னொருத்தர் யாரு? ஜிவி ஜோஷ். ஜிவி ஜோஷ். ரெண்டு பேர் தான் என்ன பண்ணாங்க? ஏப்ரல் மாதம் 1870 ஆண்டு பூனே சர்வஜனிக் சபா இன்னொருத்தர் சொல்லுவாங்க எம்ஜி ரானடே, அப்புறம் வந்து ஜிவி ஜோஷி, இன்னொருத்தர் வந்து எஸ்ஹெச் சிப்லுங்கர். எஸ்ஹெச் சிப்லுங்கர். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. தக்கான கல்விக் கழகம், டெக்கான் எஜுகேஷனல் சொசைட்டி, டிஇஎஸ் சொல்லுவாங்க. 1884 ஆண்டில் லோகமானிய திலகர், யாரு? கங்காதர திலகர் இருக்கார்ல, திலகரும் அவருடைய நண்பர் கோபால கணேஷ் அகர்கர், கோபால் கணேஷ் அகர்கர், இந்த ரெண்டு பேர் சேர்ந்து நிறுவனாங்க. ஓகேவா? இந்த டெக்கான் கல்விக் கழகம் எங்கு நிறுவப்பட்டுச்சு? பூனேவில். நிறுவப்பட்டுச்சு பூனேவில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1926. 1920 நவம்பர் மாதம் 20 பிராமணர் அல்லாதோர் அறிக்கை தென்னிந்திய நல உரிமை சங்கம்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு இல்லையா? 1920 நடந்த தேர்தலில் நீதி கட்சி ஆட்சி பிடிச்சது. 1921 ஜூலை 11 1937 துவக்கம் வரை நீதி கட்சி தான் ஆட்சி செஞ்சுது இல்லையா? அதில் வந்து பனகலரசர் வந்து 1920 மணிக்கணும், இந்த தேதி கிடையாது, 1920 37 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சி செஞ்சது. 1921 ஜூலை 11 டிசம்பர் 3 1921 வரைக்கும் பனகலரசர் வந்து முதலமைச்சராக பணியாற்றினார். 26 வரைக்கும், டிசம்பர் 3 1926 வரைக்கும். அப்போ நிறைவேற்றப்பட்டது தான் இந்து சமய அறநிலைய சட்டம். இன்னும் சொல்லப்போனால் 1921 பனகலரசர் என்ன பண்ணார்? இந்து சமய அறநிலையத்துறை மசோதாவை அறிமுகப்படுத்தி விட்டார். ஒரு சட்டம் வந்தது 1926 தான். ஓகேவா? பனகலரசர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அது குறிப்பான விஷயம் என்னென்னா, பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 1921 அறிமுகப்படுத்திய ஆட்சி பனகலரசருடைய ஆட்சி தான். முதல் வகுப்புவாரி தீர்மானம் 1921 ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு இல்லையா? ஆகஸ்ட் மாதம், அது பனகலரசர் பீரியட் தான். ஒரு குறைஞ்ச காலகட்டத்திலேயே பனகலரசர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பின்வருவனவற்றை பொறுத்துக. உலக சமூக நீதி நாள். உலக சமூக நீதி நாள் எது? பிப்ரவரி 20. தமிழ்நாட்டில் சமூக நீதி நாள் எது? செப்டம்பர் 17, பெரியாருடைய பிறந்த நாள். சரிங்களா? சமத்துவ நாள் எது? சமத்துவ நாள் அம்பேத்கருடைய பிறந்த நாளான ஏப்ரல் 14 தமிழ்நாட்டில் சமத்துவ நாள். எனிவேஸ், இது பார்த்துடலாம். அப்புறம் நியாயமான உலகமயமாலுக்கான சமூக நீதி, அது ஜூன் 10. அப்புறம் பிலடெல்பியா பிரகடனம் ஆகஸ்ட் 2. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது 11 ஏப்ரல். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் இது ஏதாவது ஒரு பாயிண்டில் கேட்டுருவாங்க. இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் போதும், அந்த கேள்விக்கு மொத்தமாக நீங்கள் பதில் எழுதிடலாம். ஓகே. பின்வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். பிரம்ம சமாஜம் எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு? 1828. சரிங்களா? பிரம்ம சமாஜம். ஸோ இந்த வருஷம் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது, பிரார்த்தனா சமாஜத்தை நிறுவியவர் யார்? இப்போ தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பிரார்த்தனா சமாஜம் 1867 நிறுவப்பட்டுச்சு. யார்? ஆத்மராங் பாண்டுரங் அவர்களால் நிறுவப்பட்டுச்சு. ஞாபகம் இருக்கா? அடுத்து பாருங்க, சாரதா சதன். சாரதா சதனை நிறுவியவர் யார்? சாரதா சதனை நிறுவியவர் பண்டித ரமாபாய். பண்டித ரமாபாய். என்னைக்கு ஆரம்பித்தாங்க?
February 1 1889 ஆரம்பிச்சாங்க சாரதா சதன். ஓகேவா? சாரதா சதன்ங்கிறது என்னங்க? ஹோம் ஆஃப் லேர்னிங்னு பேர், கற்றலுக்கான வீடு. சாரதா சதனை பம்பாயில் பம்பாயில் 2 மாணவிகளுடன் சேர்ந்து ரமாபாய் தோற்றுவித்தார்கள். ஓகே, அப்புறம் முக்தி மிஷன் இதெல்லாம் நம்ம ரமாபாய் தான் தோற்றுவிச்சாங்க. பட் சாரதா சதன் 1889. ஆரிய சமாஜம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதிகள் அவர்களால் 1875. சுவாமி தயானந்த சரஸ்வதி சொன்னா உங்களுக்கு என்ன வரணும், என்ன ஞாபகம் வரணும்? வேதங்களை நோக்கி திரும்புகன்னு சொன்னார். அப்புறம் பிற மதங்களுக்கு மாறிய இந்துக்களை திரும்ப தாய் மதமான இந்து மதத்துக்கே அழைச்சிட்டு வர்றதுக்காக சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் இவர் தான். சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவர் தான் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தார். ஆரிய சமாஜம் எங்கு நிறுவப்பட்டது? அதுவும் பம்பாயில் தான் நிறுவப்பட்டது. அப்போ இதை காலவரிசைப்படுத்துங்க. 1 தான் ஃபஸ்ட்டு வருது, இதான் நம்பர் 1. அடுத்தது 28க்கு அப்புறம் 67 தான் 2ஆவதாக வருது, இது நம்பர் 2. அடுத்தது 75 தான் வருது, இது நம்பர் 2 வரணும். அப்போது 1 2 4 3 என்பது தான் சரி. 1 2 4 3 இது மாதிரி வரிசை நிறைய கேட்பாங்க. ஸோ இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் தான். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்துக்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. மறுபடியும் சொல்கிறேன், 10th புக்கு பாருங்கள். கல்வி என்பது அது ஒரு நுகர்வு பண்டம், அது ஒரு மூலதன பண்டம், ரெண்டுமே தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் பொழுது தமிழ்நாடு அரசு எதை உருவாக்குவதாக அறிவித்தது? சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை 1000 படுக்கை வசதி, பாருங்க தப்பா போட்டேன், 1000 படுக்கை வசதிகளுடன் சென்னை கிண்டியில் அமைந்துள்ளது. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. ஓகேவா? என்னைக்கு திறந்து வைக்கப்படுதுன்னு கேட்பாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2023 அது திறந்து வைக்கப்பட்டது. முதல்ல திரௌபதி முர்மு வருவாங்கன்னு சொன்னாங்க, அவங்க அப்புறம் வரல, இன்னொரு நாள் ஒத்தி வச்சாங்க. அப்புறம் ஜூன் 15 2023 அன்றைக்கு திறந்துட்டாங்க. பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது? போன வீடியோவிலே நான் சொன்னேன். ஆர்டிகல் 21A 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 நடந்துச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்கன்னா அது வரைக்கும் சட்டப்பிரிவு 45 இருந்ததை கொண்டு ஆர்டிகல் 21A புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி போட்டாங்க. இது அடிப்படை கடமையிலையும் சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசே சட்டத்தால் தீர்மானிக்கும் வகையில் வழங்க வேண்டும் அப்படின்னு 86வது சட்ட திருத்தம் 2002 சொன்னாங்க. சரி, இந்த 21A வர்றதுக்கு முன்னாடி அது 45 இருந்துச்சு. இப்போ பிரிவு 45 என்ன இருக்கு? பச்சிளம் குழந்தைகள் 1 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகள் பராமரிப்பு பெறும் உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்கே வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45 வச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். ஸ்கூல் புக்கில் ஜியாகிரஃபியில் ஒரு டேபிளே கொடுத்துருக்காங்க. தருமபுரியில் தான் அதிக பரப்பளவில் காடுகள் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா தான். எத்தனை ஈரநிலங்கள்னா 24,684 ஈரநிலங்கள். தமிழகத்தின் கனவு, தமிழகத்தை $1 trillion பொருளாதாரமாக மாற்றுவதே எங்கள் பார்வை, அவை இவற்றை பாதிக்காமல். $1 trillion பொருளாதாரம் மாற்றணுமா, ஆனால் பின்வரும் எதை பாதிக்காமல் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த ஆப்ஷன் நம்ம ஈஸியாக தேர்ந்தெடுக்கலாம் பாருங்கள். மக்களின் சமூக பிரச்சனையை பாதிக்காமையா கொண்டு வருவாங்க? அடிப்படையாக தப்பாக இருக்குல்ல. மக்களின் சமூக பிரிவினை பிரச்சனையை நீக்கி தான் இல்லை, அதை பாதிக்காமன்னு சொல்கிறது கான்டெக்ஸ்ட் படி தப்பு. அதே போல் மக்களின் வறுமையை பாதிக்காமல் நாங்கள் உயர்வு கொண்டு வருவோம்னு சொல்கிறது தப்பாக இருக்கும்ல. மக்களின் வறுமையை பாதிக்காமல் நாங்கள் $1 trillion பொருளாதாரத்தை கொண்டு வருவோம் அப்படின்னா அது கான்செப்ஷுவலாக தப்பாக இருக்குல்ல. அதுபோல் சைபர் குற்றங்களை பாதிக்காமல் நாங்கள் பண்ணுவோம், அதாவது நாங்கள் $1 trillion போயிடுவோம், ஆனால் சைபர் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படியா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ இந்த 3மே தப்பாக இருக்குது. மகிழ்ச்சியை பாதிக்காமல், சுற்றுச்சூழலை பாதிக்காமல், மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் என்பது தான் சரியாக இருக்கும். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது. ரோரி செட், பாகிஸ்தானின் ரோரி பகுதியில் இருக்கிற ஒரு வகையான கல் அது ரோரி செட். ஸ்ட்ரீட்டைட்னா என்ன? ஸ்ட்ரீட்டைட்னா நுரைக்கல். ஸ்ட்ரீட்டைட்னா என்ன? நுரைக்கல். இந்த நுரைக்கல்லை வச்சு தான் மதகுரு அரசன் சிலை செய்யப்பட்டது. மதகுரு அரசன் சிலை செய்யப்பட்டது. ஓகேவா? வைடூரியம் எங்கே கிடைச்சிது?
கார்னீலியன் எங்க கிடைச்சது அப்படிலாம் ஸ்கூல் புக்ல இருக்கு நண்பர்களே, தெளிவா படிங்க. அடுத்த கேள்வி பாருங்க. எந்த வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது? சொல்லுங்க பாப்போம். அது அடிமை வம்சம், ஸ்லேவ் வம்சம். கோரி முகமது கிட்ட அடிமையா இருந்தவர் தான் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக், சரிங்களா? கோரி முகமது கிட்ட இவர் அடிமையா இருக்கிறாரு. ஓகே, இவர் வந்து குத்புதீன் கோரி முகமது விட்டு விலகி டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்திரபிரதஸ்தலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு இராணுவ நிலையத்தை அமைத்து கொண்டார். இவர் 1206 கோரி செத்து போன உடனே அடிமை வம்சத்தை தோற்றுவித்து இவர் வந்து டெல்லி சுல்தானியத்துக்கு வித்திட்டார். குத்புதீன் ஐபக் தான் டெல்லி சுல்தானியத்துக்கு வித்திட்டவர். சுல்தான் அப்படின்னு பட்டத்தை சூட்டிக்கிட்டு லாகூரை தலைநகராக்கி அவர் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். சரிங்களா? எழுத்தாளர்களுக்கு தாராளமாக கொடைகளை வழங்கியதால் லக்ஸ் பாக்ஷா என்று அழைக்கப்படுபவர் குத்புதீன் ஐபக். அவர் தான் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர். புரிஞ்சுதா? சூஃபி துறவி குவாஜா குத்புதீன் பக்தியார் அவருடைய பெயர்ல தான் குதுப் மினாரை கட்ட ஆரம்பித்தார். அதை முடிச்சு வச்சது வேற ஒருத்தர், அவர் தான் கட்ட ஆரம்பித்தார். குத்புதீன் ஐபக்கு பிறகு இல்துமிஷ், மிக பிரபலமான ஒரு அடிமை வம்சம். அதுக்கு பிறகு நம்ம பால்பன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் தான் குப்த வம்சத்தை நிறுவியவர். குப்த வம்சத்தை நிறுவியவர் இவர் தான். சரிங்களா? தனது போர் வெற்றி மூலமா நாட்டை கைப்பற்றுவார். அப்படி இல்லைன்னா அந்த நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிப்பார். அப்படிதான் அவர் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தார். குப்த நாணயங்களில் இடம்பெற்ற முதல் ராணி யாரு? லிச்சாவி இனத்தை சேர்ந்த குமாரதேவி தான். ஓகே, அப்புறம் மகாராஜாதிராஜா அப்படின்னு பட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் குப்த அரசர் யார்? அடிக்கடி கேட்குறாங்க இந்த கேள்வி. மகாராஜாதிராஜா அப்படின்னு பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். இவர் ஒரு தங்க நாணயத்தை வெளியிட்டார். சரிங்களா? முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த கேள்வி போலாமா? சமுத்திரகுப்தருடைய அம்மா தான் அந்த குமாரதேவி அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். ஓகே, வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர், அவர் அரசர். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவியவர்கள் பல்லவர்கள். தொண்டை மண்டலம், தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது ஒரு பகுதி. சங்க காலத்தில் அதை ஆட்சி செய்தவன் தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிற ஒரு சங்ககால அரசன். ஓகேவா? அப்புறம் பிற்கால சோழர்கள் வந்து கைப்பற்றினாங்க அதை. அது அப்புறம் ஜெயகொண்ட சோழ மண்டலம்னு பெயர் மாற்றினாங்க. தொண்டை மண்டல சதகத்தை இயற்றியவர் யார்? படிக்காசு புலவர். படிக்காசு புலவர். எந்த பகுதிகள்னு கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் அழகாக ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. சோழ மண்டலம், சேர மண்டலம், பாண்டிய மண்டலம், தொண்டை மண்டலம்னு கொடுத்துருந்தாங்க. தொண்டை மண்டலங்கிறது இன்னைக்கு ஆந்திராவோட நெல்லூர், சித்தூர் திருப்பதி இருக்கு இல்லையா, சித்தூர். அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருப்பத்தூர், சென்னை, இதெல்லாமே தொண்டை மண்டலம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமய சார்பின்மை என்னும் சொல், அதாவது செக்குலரிசம், செக்குலர் இருக்கு இல்லையா, அந்த செக்குலருங்கிற சொல்லு எந்த மொழி? லத்தீன் மொழி சொல். ஸ்கூல் புக் ஆறாம் வகுப்பு புத்தகத்திலே இருக்கு. சரிங்களா? இந்த மதச்சார்பின்மை, சமய சார்பின்மைங்கிற சொல்லு இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய முகப்புரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் சேர்க்கப்பட்டுச்சு. 42வது சட்டத்தின் மூலமாக இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 சொற்கள் சமதர்ம, அதாவது சோசியலிஸ்ட். 2வது மதச்சார்பற்ற, இந்த மதச்சார்பற்ற தான் சமய சார்பற்ற, மற்றும் ஒருமைப்பாடு. இந்த 3 சொற்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். இந்திரா காந்தி ஆட்சி 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லிட்டே போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? மலையாளம். 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். நண்பர்களே, முதல்ல இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ். 2004 தமிழ்.
தமிழ் அறிவிச்சோட சும்மா இருப்பானோலா? 2005 சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் சரிங்களா? அடுத்தது 2008 கன்னடம் மற்றும் தெலுங்கு. கன்னடம் மற்றும் தெலுங்கு. அப்புறம் 2013 மலையாளம். மலையாளம். அடுத்து 2014 ஒடியா. இதுக்கெல்லாம் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளன. எக்ஸ்பிரஷன் போலாம். வெப்ப குறைவு வீதமானது புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6.5% 5 டிகிரி செல்சியஸ். 6.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறையும். ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது. கிர் தேசிய பூங்கா குஜராத், கரெக்ட். கிர். ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். அதாவது நண்பர்களே, இந்தியாவில் 3 பழமையான தேசிய பூங்காக்கள் இருக்கு. அதில் மிக பழமையானது கார்பெட் தான். 1936 உத்தரகாண்டில் நிறுவனாங்க கார்பெட் நேஷனல் பார்க். ரத்தம்போர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் தான், அதுவும் கரெக்டாக இருக்கு. கன்ஹா தேசிய பூங்கா ஒடிசா கிடையாது, அதுவும் உத்தரகாண்ட் தான். உத்தரகாண்ட். இது எந்த வருஷம்? இதுவும் மிக பழமையான தேசிய பூங்காக்களில் ஒன்று. 1936 முதல் தேசிய பூங்கா கார்பெட்டு. அடுத்தது 1955 2. ஒன்று கன்ஹா தேசிய பூங்கா உத்தரகாண்ட், இன்னொன்று தடோபா நேஷனல் பார்க். தடோபா நேஷனல் பார்க். இது வந்து மகாராஷ்டிரா. எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. எந்த வருஷம்? 1955. ஸோ இந்தியாவின் மிக பழமையான 3 தேசிய பூங்காக்கள் இந்த 3 தான். கார்பெட், கன்ஹா, தடோபா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பின்வருவனவற்றில் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உற்பத்தி ஆகிறது? பாம்பார் ஆற்றிலிருந்து உற்பத்தி ஆகிறது கும்பக்கரை அருவி. கும்பக்கரை அருவி. ஒகேனக்கல் அருவிங்கிறது காவிரி ஆறு, காவிரி. குரங்கு அருவிங்கிறது எது தெரியுமா? குரங்கருவி. ஆழியார் டேம் இருக்குல்ல, அதுலேருந்து 6 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. அந்த டேம் நிறைஞ்சா அந்த குரங்கருவி வரும்னு நினைக்கிறேன். ஆழியார் ஆறுன்னு கூட வச்சுக்கலாம். கிளியூர் அருவி ஏற்காடு இருக்குல்ல, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஏற்காட்டில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி நிரம்பினுச்சுன்னா கிளியூர் அருவி வழியாட்டி தண்ணி வழியும். அப்படியே ஒரு மேகம் படர்ந்தது போல வழியும். ரொம்ப அற்புதமான பிளேஸு. வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. அணுசக்தி பற்றிய வாக்கியங்கள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்கோம். யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களில் இருந்து அணுசக்தி பெறப்படுகிறது என்பது உண்மை. அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது, அது உண்மை. அணுக்கரு இணைவின் போதும் ஆற்றல் வெளியிடும். அட்டாமிக் ஃபிஷன் ரெண்டுத்துலையுமே ஆற்றல் வெளிப்படும், அது உண்மைதான். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம் நிறுவப்படுது, தப்பு. தமிழ்நாட்டின் முதல் அணுமின் நிலையம் தான் கல்பாக்கம். அப்போ இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அது தாராப்பூர் அணுமின் நிலையம். 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் தானே. முதல் ரயில் போக்குவரத்து தானேலேருந்து மும்பைக்கு தான் போடுச்சு. அது மாதிரி முதல் அணுமின் நிலையம் தானே தான். சரியா? இந்திய அணுசக்தி கழகம் இருக்கு இல்லையா, NPCIL, அதன் மூலமாக தான் தாராப்பூர் அணுமின் நிலையம் இயக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நண்பர்களே. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைம் வேஸ்ட்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம்? நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. அது எங்கே இருக்கு? உத்தரகாண்ட். ஓகேவா? உத்தரகாண்டில் நந்தாதேவி மலை இருக்குல்ல, அந்த உச்சியை சுற்றி அமைந்துள்ளது. எவ்வளோ உயரத்துலன்னா 7816 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. மசாகான் கப்பல் கட்டும் தளம் எங்கு உள்ளது? இந்தியாவில் மொத்தம் 4 முக்கியமான கப்பல் கட்டும் தளங்கள் உள்ளன. முதல் கப்பல் கட்டும் தளம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில் இருக்கு. விசாகப்பட்டினம் இது முதல்ல. ரெண்டாவது கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை, அது கொல்கத்தாவில் இருக்கு. கொல்கத்தா. மூன்றாவது இதுதான் மசாகான் கப்பல் கட்டும் தளம் மும்பையில் இருக்கு. சரிங்களா? மசாகான்.
4வது கப்பல் கட்டும் தளம் கொச்சி. கொச்சி கப்பல் கட்டும் தளம், அது கொச்சியில் இருக்கு. சரிங்களா? கம்பராமாயணத்தை இயற்றியவர் சேக்கிழார் அப்படின்னா கொச்சியில் உள்ளது, வேற எங்கேயும் சொல்லிடாதீங்க. கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சியில் தான் இருக்கு. இந்தியா வந்து கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடம், உலக அளவில் 16வது இடம். ஆசியாவில் 2வது இடம், சரிங்களா? உலக அளவில் 16வது இடம். 4 முக்கியம் இருக்கா? 4 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இந்த 2 கிடைச்சிடும். 4 ஸ்கொயர் போட்டிங்கன்னா இந்த 16 கிடைச்சிடும். பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் இது. ஸ்கூல் புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தான் இந்த கேள்வி வந்திருக்கு. பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். காரகோரம் கணவாய் எங்கே இருக்குது? காரகோரம் கணவாய் ஜம்மு அண்ட் காஷ்மீர். காரகோரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே. அப்புறம் இமாச்சல பிரதேசத்தில் ஜோஷிலா கணவாய், சிப்கிலா கணவாய், ரெண்டுமே எங்கே இருக்குன்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அப்புறம் இந்த பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. நாதுலா, ஜெலிப்லா இதெல்லாம் சிக்கிமில் இருக்குது. சிக்கிமில் என்ன இருக்குது? நாதுலா, ஜெலிப்லா, இது ரெண்டும் சிக்கிமில் இருக்குது. அது இல்லாமல் சில கணவாய்கள் நமக்கு தெரியணும். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கிற கணவாய் கைபர் கணவாய். அப்புறம் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாயும் இந்தியாவில் இருக்கிற இந்திய துணை கட்டத்தின் முக்கிய கணவாய் தான். இதெல்லாம் புக்கில் இருக்குது. புக்கில் இருந்து நான் அப்படியே சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆத்மா நிர்பார் பாரத் எனப்படுவது சுயசார்பு இந்தியா. மத்திய அரசு திட்டங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 2021ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடைபெற்றது? ரொம்ப முக்கியங்க. இப்போ துபாயில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மழைன்னு. 2021 கிளாஸ்கோ, 2023 நவம்பர் 30 டிசம்பர் 12 வரை ஐக்கிய நாடுகள் கால்நிலை மாநாடு, COP28ன்னு சொல்லுவாங்க. ஐக்கிய நாடுகள் கால்நிலை மாற்ற மாநாடு UAE ஆல் நடத்தப்பட்டது. யார் நடத்தினா? UAE. சரிங்களா? ஒரு சார்ட்டு. முதல்ல 1992ல் ரியோ டி ஜெனீரோ இங்கே தான் கால்நிலை மாநாடு நடந்தது. அதற்கு பிறகு 1995ல் பெர்லின், எங்கே? ஜெர்மனுடைய பெர்லினில். 1997ல் எங்கே நடந்ததுன்னா கைட்டோ, KYOTO, கியாட்டோ வேணால் சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 1998ல் எதை வேணால் கேட்பாங்க. 1998ல் பியூனோ ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஓகே. அப்படியே வந்துச்சு அப்படின்னா பாரிஸ் 2016. பாரிஸில் எப்போ நடந்தது? 2015 நண்பர்களே. 2015 பாரிஸு. 2021 கிளாஸ்கோ. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. நம்ம 6th புக்லேயே இருக்குது, பாலிட்டியில் இருக்குது, பார்த்துங்க. இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர் யார்? கபில் தேவ். ஓகேவா? நிலவு குடிச்ச சிங்கங்கள் யார் எழுதுனா? நிலவு குடிச்ச சிங்கங்கள் கண்டிப்பாக அந்த கேள்வி வரும் பாருங்க. நிலவு குடிச்ச சிங்கங்கள் சந்திராயனை வெற்றி பெற்ற சோம்நாத், ISRO தலைவர் சோம்நாத் இருக்கார்ல, அவர் எழுதுனது நிலவு குடிச்ச சிங்கங்கள். 2022ஆம் ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் 30வது ஆண்டு விழா கொண்டாடப்படுது? அது இந்தியா ஏசியன். ஏசியன்னா என்ன? அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். சவுத் ஈஸ்ட், தமிழில் சொல்லணும்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம். எந்தெந்த நாடுலாம் இருக்குது தெரியுமா? ப்ரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய 10 நாடுகள். இந்த ஏசியான் இந்தியா இணை 30 ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது 2022. அப்போ 2 மட்டும் என்பது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எவ்வாறு அறியப்பட்டது? 3 பத்திரிகை வெளியிட்டாங்க. என்னென்ன பத்திரிகை? ஒன்று தமிழில் திராவிடன் அப்படின்னு ஒரு பத்திரிகை,
தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, இங்கிலீஷில் ஜஸ்டிஸ்னு ஒரு பத்திரிக்கை, தென்னிந்திய நல உரிமை சங்கம். இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகையின் காரணமாக தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்படுது, நீதி கட்சி என்று அழைக்கப்படுது. சரிங்களா? நீதி கட்சி அதோடைய முன்னோடி எது அப்படின்னு கேட்பாங்க. அது சென்னை ஐக்கிய கழகம். சென்னை ஐக்கிய கழகம். இந்த சென்னை ஐக்கிய கழகம் 1912 நவம்பர் மாசத்துல திராவிட சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த திராவிட சங்கத்தை வளர்க்கறதுக்கு பெரும் பங்காற்றினவர் நடேசன். இந்த நீதி கட்சி தலைவர்கள் 3 பேர் முக்கியமானவர்கள். யார் யார் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தவர் சர் பிட்டி தியாகராயர், அடுத்தவர் யாரு, அடுத்தவர் டாக்டர் சி நடேசனார், மூணாவது டாக்டர் TM நாயர். இந்த 3 பேர் ரொம்ப முக்கியமான ஆட்கள் இல்லையா? இந்த 3 பேர் உடன் இன்னொரு 30 பிராமணர் தலைவர்கள் சேர்ந்து நவம்பர் மாதம் 1920 16ஆம் தேதி சேர்ந்து பிராமணர் கூட்டறிக்கை வெளியிட்டாங்க. அவங்க தான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தோற்றுவிச்சாங்க. ஓகே, ரைட்டு. இப்போது அடுத்தது கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. என்னென்னா, நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கே நடந்ததுன்னு கேட்குறாங்க. கோயம்புத்தூரில் நடந்தது. நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கே நடந்தது? கோயம்புத்தூரில் நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நண்பர்களே. கடவுள் துகளின் மறுபெயர் என்ன? கடவுள் துகளின் மறுபெயர் ஹிக்கின்ஸ் போசான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வன மகோத்சவம் அப்படிங்கிறது மரங்களை பாதுகாத்தல். வன மகோத்சவம் ஒரு வாரம் நடக்கும். எப்போ? ஒவ்வொரு ஆண்டும் ஜூலையின் முதல் வாரத்தில். 2024 பொறுத்த வரைக்கும் 1 ஜூலையிலிருந்து 7 ஜூலை வரைக்கும் நடைபெற்றது வன மகோத்சவம். காடுகளை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான் வன மகோத்சவம். வன மகோத்சவம் டே எதுன்னு கேட்டாங்கன்னா 1 ஜூலை தான். சரிங்களா? மரங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. மெட்டாசிஸ் பின்வரும் எதனுடன் தொடர்புடையது? மெட்டாஸ்டாசிஸ் பண்ணிக்கணும். மெட்டாசிஸ் வேற, மெட்டாஸ்டாசிஸ் அது வந்து கேன்சர் கட்டியோட தொடர்புடையது. மேலிக்னன்ட் அப்படின்னா கேன்சர்னு அர்த்தம். மேலிக்னன்ட் வகை அல்லாத அப்படின்னா கேன்சர் அல்லாத கட்டின்னு அர்த்தம். ஓகே, அது க்ரௌன் கால் டியூமர் அப்படின்னு ஒன்று, அது மகுட கழலை கட்டி, அதுவும் பிரச்சனை இல்லை. மேலிக்னன்ட்னா கேன்சர் கட்டி, அதோட தொடர்புடையதான் மெட்டாஸ்டாசிஸ். செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஆற்றல் தொழிற்சாலை அல்லது செல்லின் ஆற்றல் ஏடிபி தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மைட்டோகாண்ட்ரியா. அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப முக்கியமான ஒரு பாடப்பகுதி இது. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அணுக்கரு. அதுபோல் செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம்கள். செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம்கள். அப்புறம் செல்லின் சமையலறை என அழைக்கப்படுவது பசுங்கணிகம், அதாவது குளோரோஃபில். புரியுதுங்களா? குளோரோஃபில் எதில் இருக்குது? பிளாஸ்டிட்கள் இருக்கும். பிளாஸ்டிட்கள் அதுதான் செல்லின் சமையலறை. செல்லின் புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது ரைபோசோம்கள். செல்லின் புரத தொழிற்சாலை ரைபோசோம்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிருள்ள மற்றும் உயிரற்றவர்களின் பண்புகளை பெற்றவை வைரஸ்கள். 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. நவீன தனிமவரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் எத்தனை தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன? 94. இதுவும் ஸ்கூல் புக்கில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது. குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. நாசாவில் மனிதனால் கையாளப்பட்ட டேஷ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்போலோ 8. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்தியா அனுப்புகிற இது என்ன? ஆதித்யா. ஞாபகம் வச்சிங்க. ஒரு வெர்னியர் அளவியின் முதன்மை அளவுகோலின் அளவு 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் எழுதிங்க. ப்ளஸ் வெர்னியர் ஒன்றிப்பு 4. வெர்னியரின் மீட்சிற்ற அளவு என்ன? 0.01 மில்லிமீட்டர். அதை அப்படியே சென்டிமீட்டரில் மாற்றினா பண்ணிக்கணும், தப்பாக எழுதுகிறேன். வெர்னியரின் மீட்சிற்ற அளவு 0.1 மில்லிமீட்டர். அதை அப்படியே சென்டிமீட்டருக்கு மாற்றினா 0.01 சென்டிமீட்டர்னு வரும். நமக்கு சென்டிமீட்டர் தான் தேவை. சரியா? ஒன்றிப்பு எவ்வளோ? 4. அப்போ 4 இன்ட்டு எத்தனை சென்டிமீட்டரு? 0.01 சென்டிமீட்டர். சரியா? அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? நேர் சுழிப்பிழைனா மைனஸ் பண்ணணும், எதிர் சுழிப்பிழைனா ப்ளஸ் பண்ணணும். ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நேர் சுழிப்பிழை 0.05 சென்டிமீட்டர் எனில் இப்போ என்ன செய்யணும்?
நேர் சுழிப்பிழைனா மைனஸ் பண்ணிக்கணும் 0.05. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 கூட்டல் 0.04 இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 0.05 போட்டால் 8 மைனஸ் 0.01 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 7.99 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கணக்குகளும் கேட்பாங்க, சின்ன சின்ன கணக்குகள். ஓகேவா? அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். ஜூல் எதோட அலகு? ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல். ஆற்றல் மட்டுமா? வேலை செய்த வேலையின் எஸ்ஐ அலகு ஜூல். வெப்பம், வெப்பமும் ஒரு ஆற்றல் தானே? வெப்பமும் ஒரு ஆற்றல் தான். வெப்பநிலையின் அலகு வேற. வெப்பம்ங்கிறது ஆற்றல், வெப்பத்தின் அலகு ஜூல். கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. புரியுதுங்களா? வாட்டுங்கிறது எதோட அலகு? ரேடியன் ஃப்ளக்ஸ் இல்லைன்னா பவர். பவருடைய அலகு வந்து வாட்டு. நியூட்டன் விசையின் அலகு நியூட்டன், ஃபோர்ஸ். அப்புறம் எடையின் அலகு நியூட்டன். நல்லா கேளுங்க, நிறைங்கிறது வேற. நிறையின் அலகு தான் கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன். சின்ன விஷயம்தான், மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது நண்பர்களே, அடுத்த 25 கேள்விகள் கணித கேள்விகள். கணிதத்துக்கு நான் தனியாக வீடியோக்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஷார்ட்ஸாக. ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு 50 ஷார்ட்ஸு அப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நேரமின்மையின் காரணமாக தான் உங்களுக்கு அடிக்கடி சந்திக்க முடியல என்னால். ஷார்ட்ஸ் வெளிவரும். அடுத்தது தமிழ் கேள்விகளை நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தமிழ் கேள்விகளுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.